ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் 2 ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும். அப்போ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஆகிய 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தின் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்களுடைய இயக்கம், உங்களுடைய செயல்பாடுகளில் உள்ள தடைகள் விலக போகுது. தடைகள் உங்களை விட்டு ஓடப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள், நீங்கள் எந்த இடத்துலையுமே எந்த செயல்பாடுமே சிரிச்ச முகமாக தான் பண்ணுவீங்க. உங்களோட சோகம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே 1000 சோகம் இருக்கும், 1000 கஷ்டம் இருக்கும், நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஒரு 80 கிலோ இல்லை ஒரு 60 கிலோ சுமையை தாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, அந்தளவுக்கு ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறாங்கப்பா, அந்த மேடம் என்ன சொன்னாலும் செய்கிறாங்க. ரிஷபராசி மேடம் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறாங்க. ரிஷபராசி நேர்களும் அப்படித்தான் இருக்காங்க. அப்போ இவங்களை என்ன பண்ணலான்னா, இவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக கொடுங்க. அவங்க முடிச்சுட்டு போவாங்க. ஒரு ஆளை கட் பண்ணுங்கள், இவங்களுக்கு சமாளிச்சுக்கலாம், இவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், போதும், இவங்க ஆட்டோமேட்டிக்காக என்கரேஜ் வரையே ஒரு புகழ்ந்து பேசினா நம்ம என்ன வேணாலும் செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன இது, நம்மளும் வேலை பார்க்க நம்மளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற அழுத்தத்தில் இருக்கீங்க. இதுக்கு ஒரு தீர்வு வேணும். ஒரு உண்மையாக பொய்யாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் அதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய மாதம். உங்களுக்கான ஒரு அற்புதமான செயல்பாடு உறுதியாக உண்டு. அதே போல் நம்மளுடைய ரிஷபராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது. நம்மளுடைய ரிஷபராசியில் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் செய்கிறீங்களோ, உங்களுடைய சொந்த தொழிலில் ஒரு லாபம் வரலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா, சொந்த தொழிலே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா, அந்த வருத்தத்தையும் கவலையும் போக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். அதே போல் அக்கம் பக்கத்தினர்களுடைய சிக்கல்கள், பிரச்சனைகள், ஒரு கவலைகள், இதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிவிட்டு உங்களுடைய வேலை, உங்களுடைய செயல்பாடுன்னு சொல்லி செயல்படுத்துவதற்கான ஆற்றல், குடும்பத்தோடு ஒரு எங்கேயாச்சும் ஒரு பக்கத்தில் படத்துக்காக போயிட்டு வருவோமே, மனசு அவ்வளோ அழுத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் குறைஞ்சது உங்களுக்கு பிடித்த உங்களுடைய உறவுகளுடன் நீங்கள் ஒரு சுற்றுலா மாதிரியோ அல்லது சினிமாவுக்கு போயிட்டு வரதோ, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை அதிகமாக சந்திப்பதற்கான பாக்கியமும் கிரக அமைப்புகளும் உங்களுக்கு உண்டாகின்றன. அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்கறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் சில நேரங்களில் மறதியும் கொடுக்கும். மறதி கொஞ்சம் அதிகமாகும். என்னன்னா, அதை யோசிச்சுட்டே இருக்கேன், இதை செய்ய நினச்சேன், செய்ய முடியலையே, இதை செய்ய நினைக்கும் பார்த்து ஏதாவது ஒரு மறதி வருது அப்படிங்கிற சிந்தனை கொடுப்பதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக எல்லா பிளானும் பக்காவாக எவிடன்ஸோட
இதுக்கடுத்து இதை பண்ணணும், இதுக்கடுத்து இது பண்ணணுங்கிறத ப்ராப்பராக யோசித்து வச்சு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய வருடத்தில் இந்த 2025 நமக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருந்தது என்று, ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இருந்தது என்று நீங்கள் சொல்வதற்கான பாக்கியமும் செயல்பாடும் கோச்சார கிரகங்கள் தருகின்றன. அதே போல் என்னுடைய முக்கியமான விஷயம், நம்மளுடைய ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா, எங்கேயா பணம் கொடுத்து லாக் ஆகிட்டீங்க, கொடுத்த பணத்தை வாங்க முடியல, அந்த பணம் கிடைக்கவே மாட்டேங்குது, எப்படி வாங்குறதுனே தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குது, ஒரு போராட்டமாக இருக்குது, கேட்டால் தரமாட்டேங்காங்க அப்படின்னு ஒரு வருத்தமும் கவலையும் உங்களுக்கு இருந்தால் நான் சொல்கிற இந்த வழிபாடை நீங்கள் மனசார போய் பண்ணிப்பார். உறுதியாக என்ன ஆகும்னா, நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரும். உறுதியாக எவ்வளோ ஒரு பெரிய தொகை, மிகப்பெரிய தொகை கொடுத்த பணம் வரல அப்படின்னா பிள்ளையார்பட்டிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் பிள்ளையார்பட்டியில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உண்டு. பிள்ளையார்பட்டி ரொம்ப லாங்கில் இருக்குங்க அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் விநாயகர், நாகர் 2 பக்கம் வச்ச மூஞ்சலி முன்னாடி வைத்த வழிபாடு, விநாயகர் வழிபாடு இருந்தால் அந்த விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை அருகம்புல் மாலை வாங்கி போட்டு மனசார நீங்கள் வழிபாடு செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுடைய கொடுத்த பணம் திரும்ப வரும். வருஷத்துக்கு 2 முறையாவது நம்முடைய ரிஷபராசி என்பவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை சந்திப்பது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை விதமான தடையிலிருந்து வெளிவருவதற்கான பாக்கியமும் செயல்பாடும் உண்டு. இதனை நீங்கள் மனசார செஞ்சீங்கன்னா மாற்றம் என்பது உங்களுக்கு உறுதியாக கிரக ரீதியாகவும் மற்றும் விநாயகருடைய முழு ஆசீர்வாதம் மூலமாகவும் நீங்கள் பெறுவீர்கள் என்பது உண்மை. அன்பு நேயர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான செப்டம்பர் மாதத்தின் பொது பலன்கள். இது லைஃப்பில் ஒரு 20% ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட், அவ்வளோதான். அதை தாண்டி மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள், இதை செயல்படுத்தலாமா, அதை செயல்படுத்தலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, பெரிய லெவலுக்கு வந்துடுவோமா, பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருவோமா, வாழ்க்கையை உருவாக்கிடுவோமா, அல்லது படாத பாடு படாமல் நிம்மதியாக வச்சுருப்போமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என விருப்பப்பட்டால், உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக பல கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால், ஜாதகமே இல்லை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியாதான் என கவலைப்பட்டால், அத்தனை வர்ற விஷயங்களுக்கும் ஒரே தீர்வு, நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவோம். நீங்கள் டீட்டெயில் அனுப்பிட்ட பிறகு நம்முடைய கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் நேரடியாக என்னையை கான்டாக்ட் பண்ண முடியும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணாலும் சரி, அல்லது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மல் காலுமே கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் திருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்த விஷயங்கள் அத்தனையுமே சரியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வாங்கினதையும் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியதான். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பிறந்தீங்க, இந்த விவரத்தை தெளிவாக அனுப்பிவிடுங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூறி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த பிரபஞ்ச சக்தியுடன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இயக்கி தருகிறேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம வீடியோவை உலகெங்கும் பார்த்திருக்கும், உலகெங்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும், மேலும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் கேமராமேன், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.